சிங்கிள். சிங்கிளா? பிரேக்கப் ஆயிட்டு சிங்கிளா இருக்கீங்களா இல்ல ஸ்டார்டிங்ல இருந்தே சிங்கிளா இருக்கீங்க? ஸ்டார்டிங்ல இருந்தே சிங்கிளா தான் இருக்கேன். ஏன் ப்ரோ சிங்கிளாவே இருக்கீங்க? அப்பதான் கரெக்டா இருக்கும் நம்மளுக்கு. இல்லனே வெச்சுக்க. இப்ப லவர்ஸ் டே வரப்போகுது, நீங்க என்ன பண்ண போறீங்க? ஃபுல் பிளாக் தான் நம்மளுது. இல்ல அன்னைக்கு February 14 என்ன பண்ண போறீங்க? நான் காலேஜுக்கு வருவேன் நேரா. ஓகே. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சுத்துவேன். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறேன். கப்பல்ஸ் இருக்கறாங்களான்னு பாப்பேன். ஓகே. பாத்துட்டு வந்துருவேன். அவ்வளவுதான். நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது போயிட்டு. உங்களுக்கு என்ஜாய் பண்ணணும்னு ஆசை இருக்காதா லவர்ஸ் கூட? வெறுப்பு ப்ரோ. கோட்டைக்கு போனா அதெல்லாம் பாப்பேன். சந்தில உட்காந்து இருப்பாங்க. பாத்துட்டு வந்துருவேன். அவ்வளவுதான். நீங்க சொல்றது எதுவும் நம்பாதீங்க. நேத்து கதை என்னன்னு கேளுங்க. வீடியோ போட்டு காட்டுறேன். வீடியோலாம் வேணாம். காலேஜுக்கு வரல. ஏன்டா வரல கேட்ட டயர்ல வீட்டுல பத்துனேன். ஃப்ரெண்ட் பார்த்தான் கோட்டையில ஒரு பொண்ணு கூட சுத்தினேன். யாரு ப்ரோ அந்த பொண்ணு? வீடியோ கட் பண்ணா கட் பண்ணிட்டான். இப்ப எல்லாம் ஓடனே நசிங் பத்துனோம். இப்ப நீங்க பாருங்க. சொல்லு ப்ரோ. யாரு ப்ரோ அந்த பொண்ணு? ஃப்ரெண்ட் ப்ரோ. இது சொல்லுறேன் எனக்கு சும்மா ஜோக்க. சரி ஃப்ரெண்ட்னா ஃப்ரெண்ட் கூட தான் சொல்லணும் ப்ரோ. அதே டயர்டா வீட்ல இருந்து பத்தியா சொல்றேன். சிங்கிளா கமிட்டா ப்ரோ? பிரேக்கப் தான் ப்ரோ. பிரேக்கப்பா? எதனால பிரேக்கப் ஆச்சு? அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷனால பிரேக்கப் ஆச்சு. பொண்ணு தான் பிரேக்கப் கழட்டி விட்டதா? கழட்டிலாம் இல்ல ப்ரோ. அவங்க தனியா பாத்துக்கினாங்க. வேற பையனை பாத்துட்டாங்களா? வீட்டுல பாத்துக்கிட்டாங்க. ஏன் ப்ரோ எதனால? உங்ககிட்ட என்ன இல்லாத குறை என்ன? இல்லாத குறைலாம் இது இல்ல ப்ரோ. பிரச்சனை அது என்னாச்சு சொல்லுங்க. சொல்லி ஆகணுமா? சொல்லு ப்ரோ. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அவங்க வீட்டுல வந்து அவங்க மாமா வீட்டுல ஏன் ப்ரோ அழுவுறீங்க? அதே கேட்டேன். சொல்லு ப்ரோ. அவங்க வீட்டுல அவங்க மாமாக்கு கட்டி வச்சிட்டாங்க. அவங்க மாமாக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? வேற எந்த பொண்ணையும் பாக்கலையா? பாக்கல. ஏன் ப்ரோ? இன்னும் பாக்கல. February 14 வருது போது லவர்ஸ் டே. ஃபுல்லா சரக்கு சுத்துறீங்க ப்ரோ. சரகு. போன February 14 என்ன பண்ணீங்க? காலி அவுட்டிங் போறோம். தித்தனி மறு அந்த பொண்ணு கூடயா? ஆமா. அதே பொண்ணு தான் ஃபர்ஸ்ட்ல லவ் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் லவ் தான் லாஸ்ட் லவ் தான். ஏன் ப்ரோ வேற பொண்ணு தேடி போல? வேணாவா? கதையை கேட்டியா நீ? ஏசப்பா தான் காப்போம். சிங்கிளா கமிட்டா ப்ரோ? கம்ப்ளீட் ப்ரோ. எப்போ கமிட்டா நீங்க? ஒரு வருஷம் ஆயிடுச்சு. சரி, நீ உங்க ஆளை ஃபர்ஸ்ட் கூட்டு போன பிளேஸ் எது ப்ரோ? புரியல. உங்க ஆள் கூட நீங்க ஃபர்ஸ்ட் கூட்டு போன பிளேஸ் எது? பிளேஸ் டார்லிங் தான். டார்லிங்கா? உங்க ஆள் உங்களுக்கு கிஃப்ட் பண்ண ஃபர்ஸ்ட் கிஃப்ட்? ரிங். ரிங். இந்த February 14 என்ன பிளான்? எதுவும் பிளான் இல்ல. எங்கேயும் போற மாதிரி இல்லையா? ஏன் ப்ரோ? யாருமே இன்ட்ரெஸ்ட் இல்ல அதெல்லாம். ஏன் ப்ரோ? ஏன்னா உண்மையா உங்க ஆளுக்கு இருக்குள்ள எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அவளுக்கு எக்ஸாம் இருக்கு. எங்க எக்ஸ்பிரஸ் இருக்கு. சரி ஓகே. இப்ப February 14 வந்து உங்க ஆள் வந்து உங்களுக்கு இது பண்ணணும், உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல? எனக்கு எது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு? சரி அட்லீஸ்ட் உங்க ஆளுக்காச்சும் இருக்கும்ல? லவ் பண்றீங்க எக்ஸ்பெக்டேஷன் இல்லனா February 14 வருது, எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம எப்படி? உங்க ஆளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல? யார் இத வருது ப்ரோ? அதுல என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு? February 14 பர்த்டே. 14 இல்ல. 20 தான் பர்த்டே. ஓகே. உங்க ஆள் உங்களுக்கு ப்ரோபோஸ் பண்ண டேட் சொல்லுங்க. செப்டம்பர் 23. இந்த வருஷமா? போன வருஷம். எத்தனை வருஷம் ஆகுது ப்ரோ லவ் பண்ணி? 1 இயர் ஆக போகுது ப்ரோ. 1 இயர் தான் ஆக போகுதா? ஃபர்ஸ்ட் லவ்வா? செகண்ட் லவ். உங்களுக்கு எக்ஸ் இருக்கா உங்களுக்கு? எக்ஸ்னா ஒன் சைடு எக்ஸ். ஒன் சைடு எக்ஸ். ஏன் எதனால சிங்கிள்? லவ் பண்ணுவேன். இன்ட்ரெஸ்ட் இல்ல ப்ரோ லவ்ல. எதனால? உங்களுக்கே ஏன் ப்ரோ? நீ எவ்வளவு அழகா இருக்கீங்க. February 14 வருது, அதுக்குள்ள எதனா ஒரு பொண்ணை பார்த்து உஷார் பண்ற வேண்டியது தானே? பாத்துக்கங்க டைம் இல்ல ப்ரோ. ஏன் ப்ரோ அப்படி சொல்ற? எல்லாம் காலேஜ் ஒரு பொண்ணு மேல கூட க்ரஷ் வந்தது இல்லையா? என்ன ப்ரோ நீ போ ப்ரோ. இப்படிலாம் இருந்தா எப்படி வாழ்க்கை எப்படி முன்னேறது? செட்டில் ஆயிட்ட பேர் பாத்துக்கலாம் ப்ரோ. சிங்கிளா கமிட்டா ப்ரோ? தெரியல ப்ரோ. எப்படின்னு 2 ஓட்டு நிக்கிறேன். 2 ஓட்டு நிக்கிற. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எப்படி ப்ரோ? அவன் இங்க ஒண்ணு வச்சு முக்கிறதையே சமாளிக்க முடியல, நீ எப்படி சமாளிக்க முடியல ப்ரோ? சரி February 14 யாரை கூட்டு போவீங்க? 2 பேர்ல? 2 பேர்ல எதுவுமே இல்ல. கமிட்டா சிங்கிளா? ஒரு பொண்ணு லவ் பண்றேன்னு சொல்லிச்சு. ஓகே. நான் வேற பொண்ணு லவ் பண்றேன். அந்த பொண்ணு என்கிட்ட பேச்சு போட்டு நிக்குது. இப்ப எந்த பொண்ணை தான் நீங்க லவ் பண்றீங்க? அது எனக்கே தெரியல. பணம் புடிச்சா ஒண்ணு உண்டு. சரி ஓகே. February 14 என்ன பிளான்? எந்த லவ்வரு? என்ன பண்ண போறீங்க February 14? ஐடியாவே இல்லை. என்ன பண்றதுனே தெரியல. என்ன ப்ரோ இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரோஸ் டே, கிஸ் டே, ஹக் டே எல்லாம் உங்க லவ்ல வேணா வாங்கி கொடுத்தேன். சரி உங்களுக்கு பண்ணுவாங்களா அவங்க? ஓகே. கேட்டீங்களா எங்க கூட்டு போவ அப்படின்ட்டு? பார்க்குக்கு போலான்னு ஒரு பேச்சு. பார்க்குக்கு போலான்ட்டு. சரி நீங்க கமிட் ஆன டேட் சொல்லுங்க.
அது தெரியல ப்ரோ. ஒண்ணு இருந்தா பரவாயில்ல. ஓகே. ஃபர்ஸ்ட் லவ் பண்ணி பிரேக்கப் ஆயிருக்கா? அதான் 4 வருஷம் பண்ணுவோம். எக்ஸ் இருக்கு அப்போ உங்களுக்கு? ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் போன பிளேஸ் எது உங்க லவர் கூட? விஐடி காலேஜ். விஐடி காலேஜ். அங்க என்ன ப்ரோ? சும்மா போனோம். புரியல. சும்மானா? சும்மா பஸ்ல போனோம். போயிட்டு வந்துட்டீங்களா? விஐடி போயிட்டு வந்தோம் பேசிட்டு. பேசிட்டு வந்துட்டீங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் கொடுத்த கிஃப்ட் உங்க ஆளை கொடுத்தீங்களா இல்ல நீங்க உங்க ஆளு கொடுத்தீங்களா? எங்க ஆள் தான் குதிச்சு. என்ன ப்ரோ கிஃப்ட்? ரிங்கு. ஓகே. February 14 இப்ப எந்த பிளானுமே கிடையாது? எந்த பிளானுமே கிடையாது. பார்க்குக்கு மட்டும் சொல்லிக்கிறாங்க. ஓகே. அந்த இன்னொரு பொண்ணு ஃபீல் பண்ணாதா? அந்த பொண்ணு வெளியூர்ல இருக்குது. வெளியூர்ல ஊர்ல இருக்கு. இருக்குது. சரி, இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த பொண்ணு உங்களை கேட்டுச்சுன்னா? கேட்டா கேட்டு போகுது. என்ன இருக்குது இதாக பணம் ஆகின்னு போகுது. ஓ ஓகே ப்ரோ. நீ லவ் பண்ற ப்ரோ? பண்ணேன். எக்ஸ் ஆயிடுச்சு. எதனால எக்ஸ் ஆயிடுச்சு? அவ புரியலன்னு சொல்லிட்டா போயிட்டான். எதனால புரியல எனக்கு. அவங்களுக்கு செட் ஆகல. எத்தனை வருஷம் ப்ரோ லவ்? 7 வருஷம். 7 வருஷம். 7 வருஷம் பிடிக்காதது அது என்ன ப்ரோ? புரியல. 7 வருஷமா பிடிக்காம லவ் பண்ணாங்க? 5th ல இருந்து. என்ன பிடிக்கல? ஏதாச்சும் ரீசன் கேட்டீங்களா? கேட்டேன். சரியா பதில் சொல்ல. சரி பிடிக்கல போல சரி விட்டேன். அடுத்த 1 மாசம் கழிச்சு பார்த்தா இன்னொரு பையன் கூட சுத்திருந்தாங்க. நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாசம் வெக்ஸா சுத்தின்னு இருந்தேன். சரி நமக்கு போயிடுச்சு, நம்ம வேற வேலை பார்த்துன்னு போலாமே எதுக்கு. சரி ஓகே. இப்படி வந்துருங்க. February 14 என்ன பிளானு? இப்போ ஆளே இல்ல. அப்புறம் என்ன பிளான்? அதான் என்ன பிளான்? என்ன வச்சிருக்கீங்க? எவ்வளோ கப்பல எங்கடா உட்காந்து செருப்பு எஸ்ட் போறதுதான் பிளான். அதுதான் பிளானு. அவ்வளவுதான். ஓகே. இவெல்லாம் கமிட்டட் ஆகி தான் சுத்திட்டு இருக்காரு. வெறுப்பேத்த மாட்டாரா? காஜி ப்ரோ. காஜா 2 ஆளு வச்சு சுத்துறானா? இவன் காஜின்னு சொல்லாம என்ன சொல்றது? அவரு ஓகே. அவருக்கு திறமை இருக்கு, அவர் பண்றாரு. நீங்க ஏதாச்சும் லவ் பண்ணி இப்ப February 14 செலிப்ரேட் பண்ண வேண்டியது தானே? எங்க இந்த காலேஜ்ல? இந்த காலேஜ் உங்க இஷ்டம். எங்கேயாச்சும் உசார் பண்ண சுத்த வேண்டியது தானே? இந்த காலேஜ்ல இல்ல ப்ரோ. பாக்கிறதுக்கு அழகா இருக்கும். ஒரு ரகம் அழகா இருக்கா பேசலாம். இப்படி பேசினே இருப்பீங்க. திடீர்னு பார்த்தா கெட்ட வார்த்தையில திட்டும். ரைட்டா? அப்புறமேட்டு ஒரு டைம் கண்ணடியும், ஒரு டைம் அப்படி சைட் வச்சுன்னு அவங்க ஒரு பக்கம் பண்ணுவாங்க. லாஸ்ட்ல கைட்டி விட்டு போயிடுவாங்க. அப்புறம் கைட்டி விட்டுருவாங்க. 1 மாசம் கூட தாண்டாது ப்ரோ இந்த காலேஜ். இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட பேசுற மாதிரி பேசும். ஆனா 10 பேர் வச்சு ஓட்டுவோம் ப்ரோ. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஓகே. அப்ப February 14 வந்து செருப்பு கைட்டி அடிக்கிறது தான் பிளான். இதே பிளான். ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. சிங்கிளா கம்மிட்டா ப்ரோ? கமிட்டட் இல்ல ப்ரோ. பிரேக்கப் ப்ரோ. பிரேக்கப் சொல்ல முடியாது. சூழ்நிலை காரணம். உங்களுக்கு ஆள் இருக்கா இல்லையா? இல்ல ப்ரோ. பிரேக்கப்பா? எக்ஸ் ஆயிட்டாங்க அவங்க? எக்ஸ் கூட ஆகல ப்ரோ. என்ன ப்ரோ எல்லாம் ஒரு மாதிரி சொல்றீங்க? புரியல எனக்கு. எக்ஸ் ஆகலன்னா அப்ப கமிட்டட் தானே? கமிட்டட் கூட இல்ல ப்ரோ. நாங்க வந்து ஒரு 1.5 வருஷமா லவ் பண்ணோம். அது என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வீட்டுல தெரிஞ்சு வந்து அவங்க மாமாவுக்கே கட்டி வச்சிட்டாங்க ப்ரோ. அவங்க மாமாக்கே கட்டி அவங்க மாமாவுக்கே கட்டி வச்சிட்டாங்க. இது இப்பதான் இங்க கேட்ட மாதிரி இருக்கு. திடீர்னு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. ஓ அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ். நைட் நல்லா பேசினோம், காலைல பார்த்தா மேரேஜ் ஆயிடுச்சுன்றாங்க. எப்படி ப்ரோ இது? ஓகே. நீங்க கேட்டீங்களா ஏன் என்ன விட்டு போற அப்படிலாம்? அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா முக்கியன்றாங்க. பேரண்ட்ஸ் முக்கியன்றாங்க. நம்மளையும் அவாய்ட் பண்ண முடியல. சரி நான் கொஞ்சம் பிரிஞ்சு வந்துட்டேன் ப்ரோ. இந்த February 14 எங்க பிளானு? பிளான்லாம் இது இல்லை ப்ரோ. ஃபுல்லாக சார் கஷ்டம் படுக்கணும் தான் ப்ரோ வீட்டில். இதான் பிளானா? ஏன்னா லாஸ்ட் டைம் தான் போனோம், அதான் ஞாபகம் வரும் நமக்கு. அதனால நம்ம சார் கஷ்டம் படுக்கணும் தான் வீட்லயே. அதுதான் ஃபிளாட் தான் ப்ரோ. ஓகே. ஏதாச்சும் லவ் ஏதாச்சும் பண்ணலாம்ல? இல்ல ப்ரோ, சிங்கிளாவே இருக்கீங்க. நான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ண தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் அப்ப அத்த லவ் பண்ற ஐடியா இல்லையா ப்ரோ? ஐடியாலாம் இது இல்ல ப்ரோ. லவ் பண்ற அளவுலாம். ஏன் ப்ரோ? பாக்க அழகா இருக்கீங்க. நான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ண தான் ப்ரோ. லாஸ்ட் லவ் பண்ண தான் ப்ரோ. இப்ப அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணா வச்சாதான் அது வச்சாதான் ப்ரோ. நான் வேற ஐடியால இருக்கேன் ப்ரோ. விடோ மேரேஜ் பண்ணிடலாம்னு இருக்கேன். விடோ புரியல. விடோ மேரேஜ் பண்ணிடலாம்னு இருக்கேன் ப்ரோ. அவங்கள மேரேஜ் பண்ணி என்ன பண்ண போறீங்க? நமக்கு பிடிச்ச லைஃப் தான் கிடைக்கல. அவங்களுக்கு பிடிச்ச லைஃபா கொடுக்கலாம்டா. அதுதான் ப்ரோ. இப்போ February 14 என்னதான் பிளான் உங்களுக்கு? ஒண்ணு மேல பிளானே இல்ல ப்ரோ. பிளானே இல்ல. எதுவும் இல்ல ப்ரோ. வேற ஏதாச்சும் பொண்ணு சைட் அடிக்கிறது எல்லாம் இல்ல ப்ரோ. சரி, இப்ப போன் பண்ணி இப்ப பசங்க மச்சான் எங்கடா இருக்கீங்கன்னு கேப்பீங்களா? இப்ப அவன் சொல்லுவான், நான் வச்சா நான் ஆள் கொடுக்குறேன், நீ வச்சிடா அப்படின்னு. உங்களுக்கு எப்படி அந்த வைத்த செல் எப்படி தாங்குவீங்க? வைத்த செல்லாம் போட மாட்டேன் ப்ரோ. நான் ஃப்ரெண்டுகளுக்கு காசு கொடுத்து அனுப்புவேன் ப்ரோ. ஏன் ப்ரோ? காசு கொடுத்து அனுப்புவேன், வண்டி கொடுத்து அனுப்புவேன், எல்லாம் பண்ணுவோம் ப்ரோ பசங்களுக்காக. நீங்களே எல்லாமே ஸ்பான்சர் பண்ணி நீ போயிட்டு வரான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்கேன். ஓகே, நல்ல. ஆனா வந்து நம்ம திருப்பி லவ் பண்ற அளவுக்கு இல்ல ப்ரோ. ஏன் ப்ரோ? அவன் லவ் கிடைக்காதான்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கான். சிங்கிளா இருந்தா கூட அத்தனை பொண்ணு பாத்துட்டு சுத்திட்டு இருக்கான். லவ் வேணா ப்ரோ. இப்ப எந்த பொண்ணும் கூட பேசுறது இல்ல, ஃப்ரெண்டா கூட பேசுறது இல்ல. சூப்பர் ப்ரோ, நீ வேற லெவல் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ.
அதாவது நான் சிங்கிள் கமிட்டோட நான் புரோக்கன். ஓ எக்ஸ். ஆமா. எதனால எக்ஸ் ஆனாங்க அவங்க? ஏமாத்திட்டாங்க ப்ரோ. எப்படி ப்ரோ ஏமாந்தாங்க புரியல. அது பர்சனல் ஆச்சு, அது சொன்னா கொஞ்சம் பிரச்சனையாகும். ஓகே. நான் இருக்கும்போது இன்னொரு பையன் கூட பேசி அந்த மாதிரி. ஆனா இப்போதைக்கு நம்ம வந்து சிங்கிள் கமிட்டோட ரெண்டுத்துக்கும் நடுவுல புரிஞ்சு விளையாடிட்டு ப்ளே பாய் அப்படி சொல்லக்கூடாது. அது சொன்னா தப்பா போயிடும் ப்ரோ. ப்ரோ பேசுற பொண்ணு கூட பேசாம போயிடும் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ February 14 என்ன பிளான் வச்சிருக்கீங்க? ஸோ என் மச்சான் கருப்பு சட்டை போட்டுன்னு வந்துருவான். நானும் இவனும் போவோம். 4 பேர் அப்படியே 4 பேர் போறோம். போயிட்டு கருப்பு சட்டை போட்டு போயிட்டு 4 பொண்ணு உசார் பண்ண போறோம். பிப்ரவரி கூட பிளாக் ஆர்மி டே ப்ரோ. நான் அங்க போயிடுவோம் ப்ரோ. போய் ஒரு பூ போட்டு ஓகே அவங்கள சோல்ஜர் இது பண்றோம். பார்க்குக்குலாம் போயிட்டு எல்லா லவர்ஸும் பார்க்கலாம் இல்ல, காலேஜ்ல வந்து பிரிப்போம். காலேஜ்லயே பிரிக்கிறீங்க? காலேஜ்ல எல்லாரையும் பிரிச்சு விட்டு வேடிக்கை பார்க்கலாம். ஓகே. வேற லவ் ஏதாச்சும் பண்ணலாம்ல? பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. சத்தியமா ப்ரோ ஹேண்ட்ஸமா தான் ப்ரோ இருக்க. உங்களை பார்த்து ஏதாச்சும் பொண்ணு வேணாம்? நெக்ஸ்ட் ஒன்லி பண்ணலாம் ப்ரோ. ஒன்லி தப்பு கிடையாது. ஓகே. லவ் பண்ணி திருப்பி நம்ம இது பண்ணலாம். ஆனா நான் லவ் பண்றேன் ஆனா பண்ணல. ரெண்டும் இருக்கு நடுவுல. உனக்கு புரியல? புரியலையே. அது புரிய வேண்டியவங்களுக்கு கரெக்டா புரியும். ஓகே. பண்ணுவேன். எனக்கான பொண்ணு கரெக்டான பொண்ணு கரெக்டா கிடைக்கும் போது கரெக்டா லவ் பண்ணுவேன். ஓகே. அதுக்கு டைம் இருக்கு. இன்னும் போகாமலாம் இல்ல, டைம் இருக்கு. கரெக்டா அந்த டைம் வரும்போது கரெக்டா கையை கோத்து கரெக்டா கூட்டிட்டு போயிட்டு கரெக்டா பாத்துக்கணும். இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களையும் கூட்டிட்டு போயிட்டு எங்க அம்மா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். அதே மாதிரி இந்த பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பேன். பட் இது கை கொடுக்குமா இல்ல கை விட்டு போயிடுமான்னு தெரியல. ஓகே. அப்ப February 14 ஃப்ரெண்ட்ஸும் கூட தான்? ஃப்ரெண்ட்ஸும் கூட தான். வேற வழி இல்லை ப்ரோ. நிச்சயமா கண்டிப்பா வேற வழி கிடையாது. ஓகே. அதாவது இப்போ நான் சொன்னா கூட அந்த பொண்ணு லைட்டா பயப்படும். நான் இப்போ லவ் பண்றேன்னு சொன்னல, பண்றேன் ஆனா பண்ணல. அந்த புரியுது. ஓகே ஓகே ப்ரோ. அந்த மாதிரின்ற போது நம்ம எதுவுமே இது பண்ண முடியாது. ஸோ பொறுமையாக தான் காய நோக்குங்க. ஓகே. அப்போ February ஃப்ரெண்ட்ஸும் கூட தான்? லவர்ஸ் டே, ஹக் டே, கிஸ் டே எல்லாமே அதெல்லாம் எதுக்கு ப்ரோ? ஃபர்ஸ்ட் லவ் எதுக்கு பண்றானுங்கன்னு எனக்கு புரியல. லவ் பண்ணி அந்த பொண்ணுங்க இவனுக்கு செலவு பண்றதுக்கு என் மச்சானுங்க நான் செலவு பண்ணிட்டு போலாம் ப்ரோ. கட்சி வரைக்கும் நைட்டு நான் பெட்ரோல் காலி ஆயிடுச்சுரா மச்சான் அப்படின்னா என் ஃப்ரெண்டுங்க தான் வர போறானுங்க. அப்படி இல்லை ஏதோ ஒரு கீழே ஊண்டனா மச்சான் வந்து தூக்கின்னு போறானாலும் அவன் தான் வர போறானுங்க. ஏதோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை லவ் பண்ணிட்டு நான் பெட்ரோல் காலி ஆயிடுச்சு கீழே ஊன்ட்டேன் வந்து கூட்டின்னு போடினா அவளை வரப்போறான். கண்டிப்பா வரமாட்டாங்க. பொண்ணுங்க வரமாட்டானுங்க, பசங்க தான் வருவானுங்க. ஸோ அதனால பசங்க கூட எவ்வளோ வந்து நம்ம எவ்வளோ பசங்களுக்கு நம்ம உண்மையா இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம பசங்களும் உண்மையா இருப்பானுங்க. ஸோ பசங்களுக்கு உண்மையா செலவு பண்ணிட்டு போகலாம். பொண்ணுங்களுக்கு செலவு பண்றது வேஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் லவ் பண்ணது வரைக்கும். ஓகே. போன February 14 என்ன பண்ணீங்க உங்க லவர் கூட? போன Feb எனக்கு லவ் அப்பதான் ப்ரோ. போன வருஷம் தான் ப்ரோ பிரேக்கப் ஆச்சு எனக்கு. போன Feb எனக்கு ஆளே இல்ல. Feb 14 கொண்டாடினதே இல்லையா? கொண்டாடினதே கிடையாது. அப்படின்ட்டு ஒண்ணு இல்லவே இல்லை. ஓகே. ஃப்ரெண்ட்ஸும் கூட தான் ஃபுல்லா ஜாலியா போறோமா, அந்த டியூஷன் இந்த டியூஷன், அப்புறம் அந்த காலேஜ் இந்த காலேஜ் எல்லா ஸ்கூலாண்டியும் போனோமா, 4 பொண்ணு நம்பரை புச்சமா, 4 Facebook ஐடி புச்ச ஃபேஸ்புக்ன்ற பாருங்க இன்ஸ்டா ஐடி அதெல்லாம் செத்து போச்சு. இன்ஸ்டா ஐடி புச்சமா, இன்ஸ்டா ஐடி புடிச்சிட்டு ஜாலியா பேச்ச போட்டு பேச்ச நோத்தி நம்மளால முடிஞ்சது ஏதோ அவங்க கூட ஜாலியா பேசி ஃபன் பண்ணிட்டு அப்படி போயிடலாம். லவ்ன்ற இது கொண்டு வந்தாலாம் எந்த பொண்ணு நம்ம கையில பேச மாட்டாளுங்க. ஒரே பொண்ணுகிட்ட தான் லவ் பண்ணா பேசணும். அப்படி லவ் பண்ணலாம் நம்ம எந்த பொண்ணுகிட்ட வேணா பேசலாம், ஜாலியா இருக்கலாம். என்ன சொல்றது? அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. எல்லாரும் வந்து சிங்கிளா இருங்க, ஜாலியா இருங்க. எல்லா பொண்ணுங்கிட்டே பேசிட்டீங்க. Feb 14 வந்து லவர்ஸ் டே கொண்டாடுறாங்கல்ல, அவங்களுக்கு உங்களோட கருத்து என்ன? நாசமா போன்றீங்களா இல்ல சந்தோஷமா போன்றீங்களா? சந்தோஷமா இருக்கட்டும் ப்ரோ. லவ்ன்ட்டு வந்து சொல்றாங்க பாத்தீங்களா, அதுக்குள்ள அண்ணன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வரவனுங்க கூட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வரவனுங்க கூட பெஸ்டி கிஸ்டின்னு சொல்றாங்க. அவனுக்கு கூட கம்மி ஆயிட்டானுங்க. இப்போ அண்ணன் சொல்லிட்டு வரானுங்க. அண்ணனுங்கிட்டே லவ் பண்ணிட்டு ப்ரொபோஸ் பண்ணிட்டு போயினே வந்துடுறாளுங்க. ஸோ இந்த அண்ணன் தம்பி இந்த மாதிரின்ற ஜென்ரேஷனை இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை உள்ள மட்டும் விடாதீங்க. அப்படி விடாம இருந்தீங்கனாலே நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. யாரும் உங்களை பிரிச்சு வைக்க மாட்டாங்க. சந்தோஷமா இருக்கணும்னு தான் வாழ்த்துறேன். கேட்டுங்கப்பா, 3வது பர்சன் யாரும் உள்ள வர விடாது லவ்ல. ஏன் ப்ரோ அழுகுற? அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி டே, அழுவுடா எரும மாடு அழுவுடா. நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சான். எபிசோட் 8 கண்டிப்பா ப்ரோ இவன் இருப்பான். ஒரு 4-5 பேர் என் தம்பி, மெயினா என் தம்பி இருப்பான் ப்ரோ என் கூட. அபி ப்ரோ இங்க வாங்க. அவன் வந்து லைட்டா அந்த போட்டோ அதுக்குள்ள வரமாட்டான். அவன் இருக்கான் ப்ரோ. எனக்கு அவன் ஒருத்தன் போதும். ஓகே ப்ரோ. ஓகே, அது எதுவும் தேவை. ஓகே. February 14 ஃப்ரெண்ட்ஸும் கூட என்ஜாய் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா ப்ரோ. நீ எதுனா கமிட்டட் லிமிட்டட்? நான் சிங்கிள் தான் ப்ரோ எப்பவுமே. சரி, நீயும் கண்டிப்பா கமிட் ஆகணும் நான் வாழ்த்துறேன். ஓகே ப்ரோ. செப்பாச்சு.
என்ன ப்ரோ நீ சார் மனசே கேட்கல ப்ரோ இந்த காலேஜ். சரி ஓகே, ஆனா இந்த காலேஜ்ல மட்டும் இது மட்டும் கன்ஃபார்மா போட்டு ப்ரோ, இந்த காலேஜ்ல வந்து சைட் அடிக்கணும்னு நினைச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பா வராதீங்க. இந்த காலேஜ்ல ஒரு பொண்ணு கூட நல்லா இல்ல, ஒரு பொண்ணு கூட நல்லா இல்ல. அவ்வளவுதான். சிங்கிளா கம்மிட்டா ப்ரோ? சிங்கிள் தான் ப்ரோ. எதனால சிங்கிள்? எதனாலனா எனக்கு எந்த பொண்ணு லவ்வே பண்ணது இல்லையா? ஃபர்ஸ்ட் லவ் அந்த மாதிரிலாம் ப்ரோ பண்ணது இல்ல ப்ரோ. ஏன் ப்ரோ? சிங்கிளாவே இருந்தலாம் ப்ரோ, அதான் நல்லது. இப்போ February 14 வரும்போது அதெல்லாம் இல்ல, அன்னைக்கெல்லாம் போயிட்டு லவரோட அப்படி இப்படி இருக்கணும்னு ஆசைலாம் இல்லையா? அப்படிலாம் இல்ல ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸோட இருந்தாவே ஜாலியா இருந்தலாம். ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கமிட்டட்ல இருக்கிறானுங்களே, எல்லாம் போயிடுவாங்கல்ல. கூட இருக்கிறவங்க எல்லாம் சிங்கிளா தான் இருக்காங்க. யாரு ப்ரோ அந்த சிங்கிள்ஸ் கொஞ்சம் கூப்பிடுங்க. எல்லாம் சிங்கிளா தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் லவ் கூட பண்ணது இல்லையா ப்ரோ? எக்ஸ் யாருமே இல்லையா? யாரும் இல்ல. என்ன ப்ரோ நீ? சரி ஏதாச்சும் ஒரு அழகா இருக்கீங்க பாக்க. இப்போ February 14 வருது, அதனால ஒரு பொண்ணு உசார் பண்ணிக்கலாம்ல. இல்ல இல்ல வேணாம் ப்ரோ. இப்படியே இருந்தலாம் ப்ரோ. இப்படியே இருந்தாலும் லாஸ்ட் வரைக்கும் எப்படி அம்மா அப்பா பார்த்து. அப்புறம் என்ன பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா கல்யாணம். ஓகே, தேங்க்யூ ப்ரோ.